வணக்கம். நான் உங்கள் பிரதீப் பாரதி. விநாயகர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா அந்த விநாயகருக்கு ரொம்பவும் பிடிச்சது அருகம்புல். எத்தனையோ விதவிதமான வண்ணமயமான அதி அற்புதமான நறுமணமுடைய பூக்கள் இருக்கும்போது விநாயகருக்கு அருகம்புல்ல வச்சு எதுக்கு அர்ச்சனை செய்யறாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அந்த கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட கதைகள் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். அவந்தி நாட்டை சுலபன் அப்படிங்கிற மன்னன் ஆண்டு வரான். அவனோட மனைவி பேரு சுபத்திரை. நீதி தவறாத அவன் ஆட்சி பண்ணதால மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வறுமைங்கிறதே அவன் நாட்டுல இல்ல. அந்த மாதிரி ஒரு அதி அற்புதமான சூழ்நிலை. அவனோட புகழ் கடல் கடந்து எல்லா நாட்டிலையும் பரவி இருந்தது. அதனால அவனை தேடி நிறைய புலவர்கள், ஏழைகள், பிராமணர்கள் இவங்கெல்லாம் வந்து அவங்க கிட்ட உதவி கேட்டு பொருள் வாங்கிட்டு போறாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் மதுசூதனன் அப்படிங்கிற ஒரு அந்தனர் அவனை தேடி வர்றாரு. அவருடைய ஏழ்மை நிலையினால அவர் போட்டிருக்க உடை, அவருடைய தோற்றம் ரொம்ப ஒரு பரிதாபமான நிலைமையில இருக்கு. அவரை பார்த்த உடனே நம்ம நாட்டுல வறுமையே கிடையாது, எப்படி இந்த ஆள் இப்படி பார்க்க அவலட்சணமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இவன் கண்டிப்பா நம்ம நாட்டை சேர்ந்தவன் கிடையாது, வேற எங்கிருந்தோ வந்திருக்கான் அப்படின்னு ஒரு எகத்தால சிரிப்பா அவனை பார்த்து சிரிக்கிறாரு. அதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர கோபம் வந்துருது. என்னுடைய வறுமை நிலைமையை பார்த்து நீ சிரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்துடுறாரு. நீ ஒரு உழவன் கிட்ட எருதா மாறிடு. அரசரை இந்த அந்தணன் சபிச்சதை பார்த்த உடனே அரசிக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நாட்டை ஆள்கிற ராஜா அவரை போய் கோபப்பட்டு நீ சபிச்சிட்டியே, பொறுமை இல்லாம அரசனுக்கே சாபம் கொடுத்ததால நீ அழுக்கு துணிகளை சுமக்கக்கூடிய கழுதியா மாறுவீர் அப்படின்னு சொல்லி அந்த அந்தனரை சபிச்சிடுறாங்க. இதை கேட்ட அந்தனருக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாயிருச்சு. அரசியாரே, முனிவர்களால சபிக்கப்பட்டவங்க தங்களோட தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டு சாப விமோச்சனம் தான் கேட்டு பெறணும். அதை விட்டுட்டு மறுபடியும் ஒரு சாபத்தை கொடுக்க கூடாது. நீ ரொம்ப தவறான காரியம் செஞ்சுட்ட, அதனால நீ ஒரு சண்டால பெண்ணா மாறி சேரியில வாழ்வ அப்படின்னு சொல்லி அரசியாருக்கு ஒரு சாபம் கொடுத்துடுறாரு. சோ மாறி மாறி எல்லாரும் சாபம் கொடுத்துட்டாங்களா, எல்லாருடைய சாபமும் வலிச்சிருச்சு. அரசன் ஒரு உழவன் கிட்ட போய் சேர்ந்துடுறான். அங்க எருதாயி அந்த வயல்ல பாடா படுறான். அரசியார் என்னானா ஒரு சண்டால பெண்ணா மாறி சேரிக்கு போயிட்டான். அந்தனர் கழுதியா மாறி ஒரு வண்ணா வீட்டுக்கு போயிட்டார். ஒரு நாள் அந்த உழவன் அரசனா இருக்கிற அந்த எருத புல்தரையில கட்டிட்டு அவன் வேலை பார்க்க போயிட்டான். அந்த புல்தரைக்கு பக்கத்துல ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்துல துணி துவைக்க வரான் அந்த வண்ணா. அந்த வண்ணா கிட்டதான் அந்த கழுதை இருக்கு. அந்த வண்ணானும் அந்த புல்தரையில கழுதையை கட்டிடுறான். அவன் துணி துவைக்க போயிட்டான். அந்த பக்கமா சண்டால பெண்ணா மாறின சுபத்திரை அவ வரா. தன்னோட பசுக்களுக்கு புல் வெட்டுறதுக்காக அந்த புல்தரையில வரா. சோ 3 பேரும் ஒரே இடத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. அந்த சமயமா பார்த்து மழை ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே மழைக்கு உதுங்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு விநாயகர் கோயில்ல போறாங்க. யாரு? சண்டால பெண், எருது, கழுதை 3 பேருமே கோயிலுக்குள்ள போயிடுறாங்க. கோயிலுக்குள்ள போன சண்டால பெண் அவ வெட்டி வச்சிருந்த அருகம்புல்ல விநாயகருக்கு பக்கத்துல வைக்கிறான். கழுதையும் எருதும் அந்த அருகம்புல்ல பிச்சு சாப்பிடுது. சாப்பிடும் போது என்ன ஆகுது, அந்த அருகம்புல் தெரிச்சு விநாயகர் மேல படுது. இத பார்த்த சண்டால பெண் என்ன பண்றா, நான் வெட்டிட்டு வந்த அருகம்புல்ல நீங்க 2 பேரும் சாப்பிடுறீங்களா சொல்லி பக்கத்துல இருந்த ஒரு கம்பு எடுத்து எருதியும் கழுதியும் அடிக்க ஆரம்பிக்கிறான். கழுதை என்ன பண்ணுது, கோபத்துல எட்டி உதைக்குது. 3 பேருக்கும் ஒரே கலவரம். அந்த இடமே ஒரு கலவரமா ஆயிடுச்சு. சண்டால பெண்ணுக்கும் அடிபட்டுடுச்சு. சாயங்கால நேரம் ஆயிடுச்சு. கோயில பூஜை பண்றதுக்காக அந்த கோயிலோட பூஜாரி வராரு. இந்த கோயிலுக்குள்ள ஒரு சண்டால பெண்ணு, எருது, கழுதை 3 பேரும் இப்படி கலவரம் பண்ணிட்டு இருக்காங்களே சொல்லி அவருக்கு கோபம் வந்துடுது. 3 பேரையும் அடிச்சு வெளியில விரட்டுறாரு. விரட்டி அங்க அருகம்புல்லா ஆயிடுச்சு இல்லையா, அதெல்லாம் சுத்தம் பண்றாரு. ஒரு சண்டால பெண் பட்டதால அப்படியே சாமிக்கு தீட்டு பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அருகம்புல்லெல்லாம் சுத்தி விளக்குறாரு. வெளியில ஜோரா மழை இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையில சண்டால பெண், எருது, கழுது 3 பேரும் பயங்கரமா நனைஞ்சிடுறாங்க. ராத்திரி முழுக்க நனைஞ்சதால குளிர் தாங்க முடியாம உறைஞ்சு போய் 3 பேருமே செத்து போயிடுறாங்க. சண்டால பெண்ணும் செத்து போயிடுறா, கழுதியும் எருதுமே செத்து போயிடுது. மறுநாள் காலையில கோயிலுக்கு வெளியில அந்த பூஜாரி ஒரு காட்சியை பாக்குறாரு. அந்த காட்சியை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிடுறாரு. 3 பேரையும் கூட்டி போறதுக்காக விநாயக பெருமானே தன்னுடைய பூதகரங்களோட வந்திருந்தாரு. இத பார்த்து அவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. விநாயகரே, உங்களையே நினைச்சு நினைச்சு உருகிக்கிட்டு இருக்க நிறைய பேரோட மரணத்துக்கு அப்ப அவங்களை கூட்டிட்டு போக வராத நீங்க இந்த அற்ப சண்டால பெண், எருது, கழுதைக்காக எதுக்காக வந்திருக்கீங்க? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி விநாயகரை கேட்கிறாரு. அதுக்கு விநாயகர் பதில் சொல்றாரு. இதுக்கு முக்கியமான காரணம் அருகம்புல். அந்த எருதும் கழுதும் சண்டை போட்டுக்கும் போது அதுங்க சாப்பிட்டுட்டு இருந்த அருகம்புல் என் மேல தெரிக்க, அதனால எனக்கு அர்ச்சனை நடந்துருச்சு. இதுக்கு காரணமே அந்த சண்டால பெண் தான். அவதான் அருகம்புல்ல வெட்டி என் கோயிலுக்குள்ள கொண்டு வந்தா அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே அருகம்புல்லோட மகிமை அவருக்கு புரியுது. இன்னும் அருகம்புல்லோட மகிமை என்னங்கிறத விநாயகர் தொடர்ந்து
அந்த பூஜாரிக்கு சொல்றாரு. தாபரம் அப்படிங்கிற ஒரு நாட்டோட தென்பகுதியில ஒரு தோப்பு ஒண்ணு இருந்தது. அந்த தோப்புல கவுண்டினியர் அப்படிங்கிற முனிவர் தவம் செஞ்சுட்டு வந்தார். அந்த முனிவரோட பத்தினியின் பெயர் ஆசிரியை. இவங்க தினமும் நிறைய விதவிதமான வண்ணமயமான நிறைய வாசனை, அதி அற்புதமான வாசனை இருக்கிற பூக்களால மாலைகளை கட்டி கட்டி தன்னுடைய புருஷனான அந்த முனிவர் கிட்ட கொடுக்கறாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, அந்த புஷ்பங்கள் எதையுமே உபயோகப்படுத்தாம அருகம்புல்லால விநாயகருக்கு அர்ச்சனை செய்யறாரு. ரொம்ப பொறுத்து பொறுத்து பார்த்த முனிவரோட பத்தினி ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டுறாங்க, எத்தனையோ விதவிதமான பூக்களை கட்டி தரேன், அதையெல்லாம் உபயோகிக்காம வெறும் இந்த அருகம்புல்லால விநாயகருக்கு அர்ச்சனை செய்றீங்களே, எதுக்காக, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த முனிவரும் பதில் சொல்றாரு. சோ கதைக்குள்ள இன்னொரு கதை வந்துருச்சு. அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு, ஒரு சமயம் யமதர்ம ராஜாவோட சபையில தேவலோகத்தோட நாட்டிய தரகியான திலோத்தமை நடனம் ஆடிக்கிட்டு இருந்தான். யமதர்ம ராஜா அழகுல மயங்கி அவர் பின்னாடியே ஓடுறாரு. அந்த நேரமா பார்த்து அவளுடைய ஆடை கொஞ்சம் சரிஞ்சு போயிடுது. அவன் பயந்து சரி பண்றதுக்காக ஓடி போறான். யமதர்ம ராஜாவும் அவ பின்னாடியே ஓடி ஓடி போறாரு. யமதர்ம ராஜாவோட மோகம் ரொம்ப அதிகமாயிடுது. அந்த மோகத்தினால ஒரு அசுரன் ஒருத்தன் பிறக்கிறான். அந்த அசுரனோட பேரு அனலாசுரன். அனல் அப்படின்னா என்ன, வெப்பம். அந்த அனலாசுரன் என்ன பண்றான், வளர்ந்து பூதாகரம் ஆகி எல்லாருக்கும் பயங்கர துன்பங்களை கொடுக்கறான். தேவர்களை துன்புறுத்துறான், முனிவர்களை துன்புறுத்துறான். அவனோட அட்டகாசம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதனால என்ன பண்றாங்க, எல்லாரும் போய் மகாவிஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க, இந்த அசுரன் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தணும் அப்படின்ட்டு. மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, இந்த அசுரனை அழிக்கக்கூடிய ஆற்றல் ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்கு. அவர் யாருன்னா விநாயகர். எல்லாரும் போய் விநாயகர் கிட்ட சரணடைறாங்க. விநாயகரும் அவங்களோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அந்த அனலாசுரனை அழிக்கிறதுக்கு தயாராகிறார். விநாயகர் தன்னை அழிக்கிறதுக்காக தயாராகிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அனலாசுரன் விநாயகர் அழிக்கிறதுக்காக நேரா வரான். அவன் என்ன பண்றாரு, விநாயகர் அப்படியே விழுங்கிடுறார். விநாயகருக்கு பெரிய தொந்தி இல்லையா, அந்த தொந்திக்குள்ள அனலாசுரன் போயிடுறான். உள்ள போன அனலாசுரன் வெப்பம் இல்லையா, பயங்கர அட்டகாசம் பண்றான். அவனுடைய அட்டகாசத்தினால என்ன ஆகுது, விநாயகரோட வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. அனல் அவரோட தாங்க முடியல, அந்த உஷ்ணம் அதிகமாயிட்டே இருக்கு. இதை என்ன பண்றாங்க, விநாயகரோட உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக எல்லாரும் அவருக்கு பால், தயிர், நெய், தண்ணி, என்னென்னமோ சந்தனம், என்னெல்லாமோ பூசி, என்னெல்லாமோ கொடுத்து வயிற்றோட சூட்டை குறைக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆனா என்ன செஞ்சாலும் அவரோட வயிற்று வெப்பத்தை தணிக்கவே முடியல. கடைசியில அவருக்கு அருகம்புல்ல கொண்டு கொடுக்கறாங்க. அந்த அருகம்புல்ல அவர் வயிற்றுல தடவிக்கிட்டதுக்கு அப்புறம் அவரோட வயிற்றுச்சூடு முழுசா தணிஞ்சிடுது. இதனால விநாயகருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த ஆனந்தத்துல, அந்த பரவசத்துல அவர் சொல்றாரு, இனிமே எனக்கு பூஜை செய்யணும்னா இந்த அருகம்புல்லாலதான் பூஜை செய்யணும் அப்படின்னு அங்க இருக்கிற முனிவர்கள் எல்லார்கிட்டையும் சொல்றாரு. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் விநாயகருக்கு அர்ச்சனை அருகம்புல்லால தான் நடக்குது. இப்படின்னு இந்த கதையை சொல்லி முடிக்கிறார் முனிவர். கதையை கேட்டுட்டு இருந்த முனிவரோட பத்தினி ஆசிரியை அவங்களும் புஷ்பங்களை விட்டுட்டு விநாயகரை அது முதற்கொண்டு அருகம்புல்ல வச்சு அர்ச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன நேர்களே, அருகம்புல்லோட மகிமை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா தவறாம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு அருமையான பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பிரதீப் பாரதி.